நீங்கள் நேசிப்பரோட உண்மை உள்ளமும் எண்ணமும் என்ன அதுதான் பார்க்குறோம். அவங்க நிறைய உங்ககிட்ட பேச விரும்புகிறாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்பெஷல் மெசேஜ். பார்க்குற யாருக்கோ அவங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சில மெசேஜஸ் சொல்ல விரும்புகிறாங்க. அந்த ரகசியம் என்னங்கிறத நம்ம கடைசியாக உடைப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு ரொம்ப டீப் எமோஷனில் இருக்காங்க. அவங்க என்னென்னா, லிவிங் லைஃப் டு ஃபைண்ட் அ பேலன்ஸ் அண்ட் ஐ வில் ரைஸ் அப் டு த சேலஞ்ச் வென் ஐ நீட் டு, பிகாஸ் எவ்ரிதிங் ஐ நீட் இஸ் ரைட் இன்சைட் மீ அண்ட் வாட் இஸ் பிஹைண்ட் மீ டசன்ட் டிஃபைன் மீ. இந்த பர்சன் பார்த்திங்க அப்படின்னா, எவ்ரி ஸ்கார் இஸ் அ லெசன் அப்படிங்கிற ஐ ஹவ் ஃபர்கிவ் மை மிஸ்டேக்ஸ், ஐ எம் லிவிங் மை ட்ரூத். இந்த பர்சன் வந்து பழைய தவறுகள் அதெல்லாம் ஒத்துக்கிட்டு அதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிட்டேன். இதெல்லாம் வந்து அவங்க உங்ககிட்ட போய் சொல்லியிருக்கலாம், ஏமாற்றிருக்கலாம், என்ன வேணால் நடந்திருக்கலாம். ஆனால் இப்போ அவங்க என்ன நிலைமையில் இருக்காங்க அப்படின்னா, உங்ககிட்ட வந்து இப்போ உங்ககிட்ட பேச முடியும் அப்படின்னா, அவங்க உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லி, இதுதான் நான், இதுக்கு மேலே உன்னால் என்னை நேசிக்க முடியுமா அப்படின்னு கேட்டுருவாங்க. எந்த உண்மையும் மறைக்கிற ஐடியா அவங்களுக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா அதை ஒழிச்சு வச்சு அதுக்கு பொய் சொல்லி அதை திரும்ப நீங்கள் கண்டுபிடிச்சி இந்த ரிலேஷன்ஷிப்பை எந்த விதத்துலேயும் இழக்கிறதுக்கு அவங்க தயாராக இல்லை. ரொம்ப ரொம்ப கான்ஷியஸாக இருக்காங்க. அவங்களுக்கு மேபி ரீசெண்டாக ஏதாவது ஒரு அவேக்கனிங் நடந்திருக்கலாம், இல்லைனா அவங்க ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் ஒரு ஸ்டேஜ் மேலே போயிருக்கலாம். இப்போது அவங்களுக்கு ஒன்று புரிஞ்சிச்சு, என்னோடய பாஸ்ட் நிச்சயமாக என்னை டிஃபைன் பண்ணாது, பாஸ்ட் இஸ் அ பாஸ்ட், நான் வந்து புது மனுஷனாக பிறக்க விரும்புகிறேன், என்னை நம்ப முடியுமா உன்னால் அப்படிங்கிறத ஓவரால் க்ரக்ஸ் பார்த்திங்கன்னா அதுதான் சொல்ல விரும்புகிறாங்க. இப்படி வரும்போது டோன்ட் லெட் மீ டவுன் அப்படிங்கிறாங்க. கிராஷிங் hit a wall. Right now, I need a miracle. Hurry up now, I need a miracle. Stranded, reaching out. I call your name, but you are not around. I say your name, but you are not around. I need you. I need you அப்படின்னு சொல்கிறாங்க. I read you. Why? மேபி நீங்கள் கொடுத்த மெசேஜஸ், பாஸ்ட் மெசேஜஸ் எல்லாம் ரீட் பண்ணிகிட்டே இருக்காங்க, திரும்ப திரும்ப ரீட் பண்ணுறாங்க. இல்லைனா வந்து நீங்கள் கொடுத்த லெட்டர்ஸ், இல்லைனா மெசேஜஸ், டெக்ஸ்ட், ஏதோ ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப படிக்கிறாங்க. இப்போது அந்த எனர்ஜி அவங்களுக்கு தேவைன்றாங்க. நான் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு மாறி வரேன், இந்த தருணத்தில் என்னை விட்டுட்டு போயிடாது அப்படிங்கிறாங்க. இதுதான் ஓவரால் அவங்க சொல்கிறது. அதே மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு அதிசயம் நடந்தால் மட்டும்தான் இது நடக்கும். நீங்கள் விலகி போயிட்டீங்க, அதை என்னால் பார்க்க முடியுது. ஏன்னா இங்கே பாட்டம் டெக் எனர்ஜியில் பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரூ பார்ட்னர்ஸ் அண்ட் சோல்மேட்ஸ், தட்ஸ் ஆல் ஐ எம் வில்லிங் டு செட்டில் ஃபார். நீங்கள் இந்த பர்சன் வந்து பாஸ்டில் அவங்க பண்ண மிஸ்டேக்ஸ், பெட்ரேயல், கண்டிப்பாக பெட்ரேயல் நடந்திருக்கு, அந்த ரகசியம் தான் இங்கே உடைக்க போகிறோம். ஸோ இங்கே விலகி போயிட்டீங்க. இப்போ அந்த பர்சன் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிட்டாங்க. இல்லை சேஞ்ச் ஆகிறதுக்கான இனிஷியேட் அதாவது அவங்க மாற்றத்துக்கான துவக்கத்தை தொடங்கியாச்சு, ப்ராசஸில் இருக்காங்க. ஸோ இப்போ உங்ககிட்ட வரும்போது முழுசாக மாறின மனுஷனாக தான் வருவேன்றாங்க. ஆனால் அந்த சமயத்தில் என்னை போட்டு உடச்சிடாத அப்படிங்கிறாங்க. இட்ஸ் லைக் என்ன சொல்கிறதுனா, வார்னிங் டிஸ்க்ளைமர்லாம் போட்டு வராங்க. ஏன்னா அவங்க எதிர்பார்க்குற பர்டிகுலர் ரிசல்ட் நீங்கள் தரணும்னு எதிர்ப்பாங்க. இட்ஸ் லைஃப் இஸ் நாட் எக்ஸ்பெக்டேஷன் இல்லையா? லைஃப் எப்படி போகுமோ அப்படி தான் போகும். அவங்க எதிர்பார்க்குற ரிசல்ட்டே கிடைக்கும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க சொல்கிறாங்க. பிஃபோர் யூ கோ கிவ் மீ அ சான்ஸ் அப்படிங்கிறாங்க. என்னோடய வழிகள் மறையணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? நான் என் தலைகளாக மாற்றிக்கிறதுக்கு தயாராக இருக்கேன், புதுசாக பிறந்து வரதுக்கு கூட தயாராக இருக்கேன். ஆனால் என்னை விட்டுட்டு போகாது. அப்படி போகிற மாதிரி இருந்தால் கூட எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா முடிவு பண்ண அப்படின்றாங்க. பட் இட்ஸ் ஆல் அப் டு யூ. உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் என்ன கோ த்ரூ பண்ணீங்க, நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா இந்த சான்ஸ் கொடுக்கறதுக்கு அப்படிங்கிறது. இட்ஸ் ஆல் அப் டு யூ. நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன் இப்போது கிளாரிட்டி ஃப்ரம் த யூனிவர்ஸ். ஸோ இப்போ நீங்களும் டைப் பண்ணலாம், ஐ மேனிஃபெஸ்ட் கிளாரிட்டி. ஸோ என்ன கிளாரிட்டி பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறாங்க இந்த தருணத்தில்? இந்த பர்சன் மாறிட்டேன் அப்படின்னு ஏதோ சொல்கிறாங்க, பட் மாறிட்டாங்களா இல்லையான்னு தான் இங்கே ரகசிய கார்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துருவோம். Please spirits, clarify this energy. Every scar is a lesson. Please clarify this energy. What is, spill the tea spirits please. Oh. அதுக்கு தான் நம்ம ஸ்பிரிட்ஸ் கிட்ட கேட்கணும். தீஃப். சரி, இது என்னன்னு பார்ப்போம். திருட்டுத்தனம் இருக்குது. இது யார் அப்படிங்கிற அன்இன்ட்ரெஸ்டட். ஓ now I got it. இந்த பர்சன் உங்களை வேண்டான்னு சொல்லிவிட்டு ஒரு காமிக் எனர்ஜி சூஸ் பண்ணி போயிருக்காங்க. அந்த காமிக் எனர்ஜி பார்த்திங்க அப்படின்னா உல்ஃப் அண்ட் ஷீப்ஸ் கிளாத்திங் அப்படின்னா உள்ளே ஒன்று வச்சுட்டு குள்ளநரித்தனம், அதாவது இந்த பர்சனை ட்ராப் பண்ணது, இவங்க காசு திருடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணியாச்சு. அவங்க ஒரு திருடி அப்படின்றாங்க. திருடி இல்லைனா திருட அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த திருடங்கிற எனர்ஜி தெரிஞ்சு போச்சு. இப்போது பாட்டம் டெக்கில் ஒரு திருட்டுத்தனமான ஒரு
ஆண் இல்லைன்னா பெண்ணை நம்பி அவங்க போயிட்டாங்க. நீங்கள் வேணான்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதுதான் ரொம்ப தெளிவாக இருக்குது. இப்போ வந்து அவங்களுக்கு ஸ்கார் ஏன் அப்படின்னா, அவங்களால இவங்களுக்கு ஒரு பெரிய கெடுதல் நடந்திருக்கு. இன்றைக்கி மார்னிங் ரீடிங் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். ஒரு ஃபினான்ஷியல் லாஸ்னால அவங்களால வர முடியல. ஒரு ஷாக்கிங் ஈவெண்ட் அவங்க வாழ்க்கை நடந்தது. இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன அப்படின்னா, அவங்க வந்து ஒரு திருடி இல்லைனா திருடனை நம்பி போய் அவங்க சொத்து இழந்திருக்கலாம், காசு இழந்திருக்கலாம். லிட்டரலாக பார்த்தீங்க அப்படின்னா, பிரபஞ்சம் அவங்களுக்கு ஒரு அழகான பாடம் எடுத்திருக்காங்க. இந்த பாடத்தினால அவங்க வந்து திரும்ப பிறந்து வரத்துக்கு கூட தயாராக இருக்காங்க. இப்போ உங்களோட வேல்யூ வந்து உங்களை வந்து அவங்க கடவுள்னா உண்மையை நம்பிடுவாங்க. ஆமாம், என்னோட காதல் கடவுள் அவங்க தான், நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் கடவுளே அப்படின்னு உங்ககிட்ட வந்து அவங்க சரணடைகிறதுக்கு தயாராக இருக்காங்க. ஆனால் நீங்கள் சான்ஸ் கொடுப்பீங்களா அப்படிங்கிறத இப்போ அவங்களோட பெரிய கவலை. அவங்களோட மிஸ்டேக்ஸ் அவங்களே ஓ மை காட், இந்த பர்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கேவலமாக நடந்திருக்காங்க பாஸ்டில். போய் அந்த காமிக்கோட எனர்ஜி காலெல்லாம் விழுந்து இட்ஸ் லைக் அ பீப்புள் ப்ளீஸர். காசுக்காக, பொசிஷனுக்காக, இட்ஸ் லைக் பாஸ் டாடி பொசிஷனுக்காக இது பண்ணது வந்து பொசிஷனுக்காக, அவங்களோட பொசிஷனுக்காக யாரோ காலை போய் பிடிச்சி கெஞ்சிருக்காங்க. பொசிஷன், பணம், அவங்களுக்கு பிறக்காத குழந்தைங்க, இதெல்லாம் அவங்களுக்கு இல்லையோ இந்த பர்சன் வந்து ஒரு பெரிய ஃபினான்ஷியல் லாஸில் இருக்காங்க. இதெல்லாம் தான் நடந்துகிட்ருக்கு. எல்லாத்துக்கும் பொருந்தணும்னு அவசியம் இல்லை. இந்த காமிக் எனர்ஜி பொருந்தவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. பொருந்தாதவங்க உங்களோட பிரேக்கப் அவங்கள வந்து பெருசாக பாதிச்சிருக்கு. நீங்கள் விலகி போயிட்டீங்க, உங்ககிட்ட வர ட்ரை பண்ணாங்க. இது வந்து இந்த பர்சனுக்கு கர்மா, இட்ஸ் கால் கர்மா. டிவைன் பீயிங்கை ஹர்ட் பண்ணால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த பர்சன் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் எக்ஸாம்பிள். அந்த பர்சன் வந்து பொசிஷனுக்காக இல்லைனா வந்து ஸ்டேட்டஸ், ஏதோ ஒரு காரணம், அதுக்காக தான் அவங்கள தூக்கி எறிஞ்சிட்டு போயிருக்காங்க. இப்போ ஸ்டேட்டஸும் இல்லை, காசு இல்லை. ஏன்னா அந்த காமிக் வந்து சொன்னதெல்லாம் பொய்யை தவிர வேறொன்றும் இல்லை. இவங்களுக்கு ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. இப்போ இங்கே பாருங்கள், இவங்க வந்து அந்த காமிக் ட்ராப்லேருந்து வெளியில் வர ட்ரை பண்ணுறாங்க. இந்த காமிக் எனர்ஜி அவங்கள திரும்ப திரும்ப உள்ளே இழுக்க தான் ட்ரை பண்ணாங்க. ஸோ இதுதான் அவங்களுக்குள்ளே போராட்டம் நடந்திருக்கு. இது உங்களோட பிரச்சனையே கிடையாது. இந்த பிரச்சனைலேருந்து நீங்கள் வெளியில் போயிட்டீங்க. நீங்கள் என்ன சொல்லிட்டீங்க, வந்தால் கிளியராகவா, இல்லைனா வர தேவையில்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் எதுவும் சொல்லலை. இட்ஸ் லைக் நீங்கள் உங்கள் எனர்ஜெட்டிக்கலாக நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க. ஏன்னா ஒன்லி டிவைன் சோல்மேட்டுக்கு தான் என் வாழ்க்கையில் இடம், வேறு யாருக்கும் இங்கே இடம் இல்லை அப்படின்ட்டாங்க. அவங்க இப்போ சொல்கிறாங்க அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, எல்லாத்துக்கும் உங்கள் மேலே பழியை போட்டு அவங்க வந்து எஸ்கேப் ஆக பார்த்துட்டாங்க அப்படின்றாங்க. ஐ பிளேம்டு யூ ஃபார் மை ஓன் புல்ஷிட். தட் வாஸ் ஸோ அன்ஃபேர் டு யூ. உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், நான் தினம் உன்னை நினச்சிட்ருக்கேன், என்னை மன்னிச்சிடு அப்படிங்கிறது தான் இப்போ அவங்களோட எண்ணம். பெரிய வழி, இந்த டஃப் சைக்கிளை முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த பர்சன் வந்து ஸ்ட்ராங் மைண்டட் கிடையாது. சந்தோஷம், அவங்களுக்கு இப்போ சந்தோஷம்தான் வேணும். இன்றைக்கி மார்னிங் போஸ்ட் பண்ண ரீடிங்கை கண்டிப்பாக பாருங்கள். அதில் நான் என்ன சொல்ல வரேன், இங்கே என்ன சந்தோஷம் எப்படி வரும் அப்படிங்கிறது புரியும். ஏஸ் ஆஃப் வான்ஸ் கண்டிப்பாக மார்னிங் ரீடிங் பாருங்கள், ஆன்சர் அதில் இருக்குது. இன்றைக்கி மார்னிங் அப்லோட் பண்ண ரீடிங்கில். ஸோ சந்தோஷம் அவங்களுக்கு வேணும். புதுசாக வாழ்க்கையை எழுதணும்னு நினைக்கிறாங்க. உங்களோட சேர்ந்து ஒரு புது ஆரம்பம் அவங்களுக்கு வேணும்னு நினைக்கிறாங்க. நிச்சயமாக இந்த பர்சனுக்கு ஃபினான்ஷியல் லாஸ் செட் பேக் இருக்குது. உங்களோட சேர்ந்து அவங்க ஆரம்பிக்க விரும்புகிற புது வாழ்க்கை உங்கள் கைகளில் தான் இருக்குது, வேற எங்கேயும் இல்லை. ஸோ அவங்க சொன்ன வந்து சீக்ரெட்ஸ் முன்னாடியே நான் ஷஃபில் பண்ணும்போது கொடுத்த எனர்ஜியும் இந்த ரீடிங்கோட எனர்ஜியும் பக்காவாக மேட்ச் ஆகுது. நான் எதனாலன்னு சொல்கிறீங்க பாருங்கள். வாட்ஸ் செட்டி அவங்க ஃபஸ்ட்டு ஸ்பில் பண்ணது என்ன அப்படின்னா, மூவிங் ஃப்ரம் அப்சசிவ் லவர். யார்? இந்த காமிக் தீஃப். காமிக் வந்து ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு திருடன் இல்லைனா திருடி அவங்க கிட்டேருந்து இந்த பர்சன் மூவ் ஆகுறாங்க. மேபி அவங்க வந்து மேபி இது எக்ஸாக இருக்கலாம், கொலீகாக இருக்கலாம், இல்லைனா ஃப்ளிங்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு அன்ரெக்வைட்டட் லவ்வாக இருக்கலாம். எதுவோ ஒன்று அவங்க எனர்ஜியில் இனிமேல் இருக்க போகிறதில்ல. தே ஆர் மூவிங்காகவே மேபி ஷிஃப்டிங் ஹோம், இல்லைனா லிட்டரலாக அவங்க இருக்கிற இடத்த விட்டு வேறு இடத்துக்கே போக போகிறாங்க. பட் அவங்களோட இன்டென்ஷன் இந்த ஷிஃப்டிங் பண்ணுறதுக்கு காரணம் அவங்க வந்து கிளியராக அவங்கக்கிட்ட வரணும்னு நினைக்கிறாங்க. திரும்ப பிறக்க தயாராக இருக்காங்க. இதெல்லாம் விட்டுட்டு புதுசாக வந்து ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்காக தான் அந்த காமிக் எனர்ஜி விட்டுட்டு அவங்க மூவ் பண்ணுற ஐடியாவுக்கு வந்தாச்சு. தே ஆர் மூவிங். ஏன்னா அவங்களுக்கே அவங்கள நினச்சா கொஞ்சம் மறுவறுப்பாக இருக்குது. இட்ஸ் லைக் இந்த எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கே தெரியும். இங்கே காணும் த கிஸ்ஸிங் ஆஸ். இப்போ அவங்களுக்கு திரும்பி பார்க்கும்போது அவங்கள நினச்சாவே அவங்களுக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்குது. அதே மாதிரி அவங்களுக்கு புரியுது, நீங்கள் ஏன் வந்து அவங்கள தூக்கி எறிஞ்சிட்டு போனீங்க, இந்த மாதிரி ஒரு லோ வைப்ரேஷன், இந்த மாதிரி காலில் விழுந்து அவங்களோட பதவியோ இல்லைனா காசுக்காகவோ விழுற ஒரு ஆணோ பெண்ணோ எப்படி இன்னொருத்தவங்க மதித்து நேசிப்பாங்க அப்படிங்கிற புரிதல் வந்து அவங்களுக்கு வந்திருக்கு. தட்ஸ் லைக் டிவைன் இன்டர்வென்ஷன். ஷாக்கிங்
ஸோ இப்போது அவங்க உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது, மை ஹார்ட் ஏக்ஸ் ஃபார் த லவ் வி ஒன்ஸ் ஹேட். அந்த காதலுக்காக ஏங்கிட்டு இருக்காங்க. அந்த காதல், அந்த மனசு ஏங்குது, இதயம் துடிக்குது அப்படின்றாங்க. அவங்க எதனால் ஓடிட்டாங்க அப்படின்றாங்களோ, இந்த பர்சன் ஓடிருக்காங்க அவங்கள விட்டு. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க எடுத்துக்க தயாராக இல்லை. மேபி அவங்களுக்கு பொசிஷனில் சேலஞ்சஸ் இருந்திருக்கலாம், பணத்தில் தட்டுப்பாடுகள் இருந்திருக்கலாம். அந்த சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஓடி போய் அது ஒரு திருடே இல்லைனா திருடி காலில் விழுந்து காசுக்காக கெஞ்சிருக்காங்க. இட்ஸ் லைக் லிட்ரலாக கெஞ்சிருக்காங்க. அவங்கக்கிட்ட ஃபேக் ப்ராமிசஸ் கொடுத்துருக்கலாம், ஏன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன், எனக்கு இந்த காசு மட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்டுருக்கலாம். சில லிட்டரலாக பிச்சை எடுத்திருக்காங்க. ஸோ அதனால தான் நீங்கள் வந்து ஐயோ நான் எதிர்பார்க்கறது டிவைன் மாஸ்குலின் பிச்சைக்காரன் இல்லை அப்படின்னு நீங்கள் தூக்கி போட்டு போயிருக்கீங்க. இட்ஸ் லைக் லிட்டரலாக. ஸோ இப்போது உங்களோட எனர்ஜி என்ன அப்படின்னு பார்க்கலாம். டிவைன் ஃபெமினின் எனர்ஜி ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். உங்களோட எண்ணங்கள் என்னன்னு பார்க்கலாம். அட போங்கயா, நீங்கள் ஒரு புது ஆரம்பத்துக்கு போயிட்டீங்க. நீங்கள் இந்த பர்சனோட எனர்ஜியில் இல்லை, அதனால இந்த பர்சன் உங்கள் கிட்ட உட்காந்து கெஞ்சிட்ருக்காங்க. இப்போது 2 ஆஃப் கப்ஸ், மேபி புது காதல் உங்கள் வாழ்க்கையில். நீங்கள் புது ஆரம்பத்துக்கு போய் இங்கே பாருங்கள், புது பேஜ் ஆஃப் காயின்ஸ் டு குயின் ஆஃப் காயின்ஸே போயாச்சு. நீங்கள் புது வாழ்க்கையே ஆரம்பித்து போயிட்டீங்க. எல்லாம் புது வாழ்க்கை தான் உங்களுக்கு சிறந்தது அப்படிங்கிறாங்க. இந்த பர்சன் மாறி வந்தா புது வாழ்க்கையா அப்படின்னு பார்க்கலாம். வாட் இஸ் திஸ் பேஜ் ஆஃப் காயின்ஸ் ஸ்பிரிட்ஸ்? பேஜ் ஆஃப் காயின்ஸ், 9 ஆஃப் பென்டிகல்ஸ். ஃபோக்கஸ் ஆகுங்க. 4 ஆஃப் ஒன்ஸ். கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க. யார்? 7 ஆஃப் பென்டிகல்ஸ், 9 ஆஃப் பென்டிகல்ஸ். இந்த பர்சன் வந்து ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர். நான் வந்து இந்த பர்சன் தான் வரப்போகிறாங்க, இல்லை புதுசாக கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க அந்த எனர்ஜியில் சொல்லலை. கிங் ஆஃப் பென்டிகல்ஸ். நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறது கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் எனர்ஜி ஃபார் ஷுர். அவங்களே வந்து உங்ககிட்ட காதலை சொல்லுவாங்க, கவலைப்படாதீங்க. அது இந்த பர்சனாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் வாழ்க்கையில் புது காதல் வருது, லக்கி, யூ ஆர் வெரி லக்கி. இதுக்கு மேலே நான் ஆழமாக போகலை, இது வேறு ரூட்டில் போகுது ரீடிங். நான் வேணால் இந்த எனர்ஜிக்காக இன்னொரு ரீடிங் பண்ணுறேன், இந்த 3 கார்ட்ஸ் வச்சு. பட் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க, இந்த சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்க போகுது. அது இந்த பர்சன் திரும்பி வரனால உங்களுக்கு வரப்போதா, இல்லை வந்து கம்ப்ளீட்டாக புது, ஏன்னா நீங்கள் புது வாழ்க்கை ஆரம்பிச்சிட்டிங்க. இந்த பர்சன் பண்ண துரோகம் வந்து பச்சை துரோகம், உங்களால் ஜீரணிக்க முடியல. அதான் நான் சொன்ன மாதிரி, நான் எதிர்பார்க்குறது வந்து ஒரு தைரியமான ஆண்மகனை, இல்லைனா வந்து ஒரு தைரியமான பெண்ணை வந்து காதலை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு, காதலை வந்து பலி கொடுத்துட்டு பொசிஷனுக்காக பிச்சை எடுக்கிறவங்க உங்களுக்கு தேவையில்லைன்ற ஒரு முடிவுக்கு வந்து நீங்கள் நானே பார்த்துக்கிறேன்டா சாமி அப்படின்னு கிளம்பி போய் இப்போ நீங்கள் உங்களுக்காக ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிறீங்க. இட்ஸ் லைக் குயின் ஆஃப் காயின்ஸ். ஸ்லோவாக பில்ட் பண்ணிக்காங்க. நீங்கள் அழுது மேபி நீங்கள் நிறைய அழுதுருக்கலாம், இல்லைனா வந்து கஷ்டப்பட்டு தான் நீங்கள் வந்திருக்கீங்க. நான் சொல்ல வந்தது அழுது புரண்டு அப்படி நம்ம தமிழ் சொல்லடே. இட்ஸ் லைக் ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் ஒரு பொசிஷனுக்கு இப்போ வந்துட்டீங்கன்னா, ஒரு ஸ்டெபிலிட்டிக்கு வந்துட்டீங்க. இனிமேல் இந்த மாதிரி எனர்ஜிக்கு சான்ஸ் கொடுப்பீங்களா, இல்லை நீங்கள் வந்து புது காதல் நோக்கி போக போகிறீங்கிறாங்கள சஸ்பென்ஸை நம்ம அடுத்த ரீடிங்கில் பார்க்கலாம். இல்லைனா நான் வேறு ஏதாவது ரீடிங் அப்லோட் பண்ணேன் இந்த எனர்ஜியில் அப்படின்னா நான் இந்த ரீடிங்கை ரெஃபர் பண்ணுறேன். ஜெய் சரம், காட் பிளஸ் யூ.